இந்த மார்ச் மாதம் உங்கள் அனைவரையும் ஆண்டவரை இயேசு நாமத்தினாலே அல்லேலூயா ஆமென். மீகா தீர்க்கதரிசி இரண்டாவது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதம் தடைகள் நீங்குகிற மாதமாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்க? தடைகளை நீக்குகிறவர் நம் முன்பாக. ஆமென். நாம் இந்த மாதத்தை துவக்கிற உடனே இந்த 1ஆம் தேதி எழுந்து நம்ம இங்கே வந்த உடனே நம்ம நினைப்போம், நம்ம இன்னைக்கு எழுந்து வந்துட்டோம், நம்ம எழுந்து இன்னைக்கு கர்த்தரை தேட வந்துட்டோம். உண்மை என்னன்னா, நாம் வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய வழியிலே கர்த்தர் முன்பாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. ஆமா, ஆலயத்துக்கு வந்து இந்த மாதத்தை துவக்குவதற்காக நீங்கள் எழுந்து பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி தேவன் உங்கள் முன்பாக நடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த ஒரு தடை என்ன? எரிகோ என்கிற இந்த பட்டணம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இது ஒரு தடையாக நிற்கிறது. ஒவ்வொரு தடையையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். யோர்தான் என்கிற ஒரு பெரிய தடையை தாண்டிட்டாங்க. ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா எரிகோ என்கிற அந்த பட்டணம் ஜனங்களுக்கு முன்பாக பயங்கரமான ஒரு தடையாக நிற்கிறது. ஒரு தடவை இதை சுற்றி வரணும்னா 7 மைல் தூரம் என்று சொல்கிறார்கள். ஆமா, இது 7 தடவை சுற்றி வரணும்னா எத்தனை யோசிச்சு பாருங்க, இத்தனை மைல் தூரம். கர்த்தர் இந்த பட்டணம் அவர்களுக்கு முன்பாக தடையாக நிற்கிறது. இங்கே ஜனங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தடையை எப்படி தாண்ட போகிறோம், இந்த தடையை கடந்து எப்படி போக போகிறோம். யாரும் உள்ளே போகவும் இல்லை, யாரும் வெளியே வரவும் முடியவில்லை, செயல்பட முடியல, முன்னேற முடியல, அடுத்த நிலைக்கு போக முடியல, ஒரு ஸ்டெப் அடி எடுத்து வைக்க முடியல. ஏனென்றால் இவர்களுக்கு முன்பாக இருந்த எரிகோ மதில்கள் அதனுடைய அதனுடைய நீள மகளத்தை எல்லாம் நான் ஒரு நாள் எடுத்திருக்கிறேன். பயங்கர தடிமனான சுவர்கள். ஆமா, எந்த மோதி பார்த்தாலும் அசைக்க முடியாது. ஆனா ஒண்ணு நமக்கு தெரியும், சங்கீதம் 46:11, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு இடத்துல இருந்த பட்டயம், ஈட்டி எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதற்கும் மேல இதை வைத்துக் கொண்டு அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின தடை. அல்லேலூயா. சில தடைகளை நம்ம என்ன செய்யலாம், தள்ளி போட்டு போயிட்டே இருக்கலாம். ரோட்ல போறீங்க, ஒரு சின்ன ஒரு கல்லோ ஒரு கம்போ கிடக்குன்னா வண்டி விட்டு இறங்கி நீங்கள் என்ன செய்யலாம், அதை தூக்கி போட்டு திரும்ப நம்ம என்ன செய்யலாம், மூவ் ஆகி முன்னேறி கடந்து போய் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் செல்ல முடியும். ஆனால் பெரிய மதில் சுவர் தடையா இருக்கும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. வண்டியில வாகனத்துல கத்துக்கணும், நம்மகிட்ட இருக்கிற பலத்தோட போய் மோதினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சுவர்கள், இப்படிப்பட்ட தடை. இந்த நேரத்துல தான் இந்த மார்ச் மாதத்துல நாம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி அவர்கள் எரிகோவின் தடையை தாண்டினார்கள்? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கொண்டார்கள். நாம சொல்லுவோமா? 2ஆம் வசனத்துல வாசிங்க. 2:6. கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரரையும், அல்லேலூயா, பாருங்க, எரிகோ உங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், அது ராஜாவை ஒப்பு கொடுத்துட்டேன், யுத்த வீரர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். நல்லா கவனிங்க, இந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க நீ நினைக்கிற, ஆனா அவங்கள உன் காலுக்கு கீழே நான் போட்டுட்டேன். அதே போல இன்னொரு வசனத்தையும் நான் பார்த்தோம் சொன்னா, 14வது வசனம் பாருங்க.
ஊதுகையில் நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? தடைகளை நீக்குகிறவர் என் முன்பாக போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. ஒன்றாகிலும் தரையிலே விடுவது இல்லை. ஏசாயா 45:4 வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து கொடுப்பேன். அல்லேலூயா. வெண்கல கதவையும் உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் எது உங்களுக்கு முன்பாக தடையாக இருக்கிறது? உங்க வேலை ஸ்தலத்துல தடையா? பிள்ளைகள் படிப்புல தடையா? எந்த காரியம் தடையா இருக்கிறது? அல்லேலூயா. பொருளாதாரத்துல சில தடையா? நான் இந்த தடை நீங்கினாதான் அடுத்து நான் போக முடியும். இந்த தடை மாறினாதான், இல்ல இந்த கடன் நீங்கினாதான் நான் இதுல இருந்து விடுதலையாகி முன்னேறி போக முடியும், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். கர்த்தர் சொல்றாரு, தடைகளை நீக்குவதற்கு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை உறுதியா பற்றி கொள்ளணும். முற்பிதாக்களை பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஒவ்வொரு பரிசுத்தவனையும் பாருங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உறுதியா புடிச்சுக்கிட்டனாலதான் அவங்களுக்கு ஓடுறதுக்கு பலன் இருந்துச்சு. அல்லேலூயா. கண் காணாத தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அங்க உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அங்க குடிக்க தண்ணீர் கிடைக்குமா, கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்குமா, ஆகாரம் கிடைக்குமா, அங்க போய் விவசாயம் செஞ்சுக்கலாமா, ஆடு மாடுகளை வளர்க்கலாமா, எதுவுமே தெரியாம இதை நம்பிங்க போனாங்க. வாக்கு தத்தத்தை நம்பி போனாங்க. அல்லேலூயா. மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் தெரியாது, எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனா எங்களுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், அந்த வாக்கு தத்தம் எங்களுக்கு கூட இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நியூஸை பார்த்து ஏதாவது நம்பிக்கை பிறகுதான், நமக்கு நியூஸ் பார்த்து ஏதாவது ஒரு நம்பிக்கை பிறகுதான். ஆமா, இனி வாழ விட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை வேண்டாம் பிறக்கிறது. அப்படிப்பட்ட திட்டங்களையும் தீர்மானங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி ஏறிடுச்சு. இந்த மாசம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், அவருடைய வாக்குத்தத்தம் என் கூட இருக்கும். எரிகோ இருக்கும் நினைச்சிட்டு வந்தாங்களா? எங்கேயோ தடைகளை பார்த்தாங்க, சரி போவோம். இங்க வருது, தடை நிக்குது. ஆனா ஆண்டோட வாக்குத்தத்தத்தை படித்துக் கொண்டாங்க. அல்லேலூயா. நாம் ஏதோ ஒரு பெரிய தியரியை நம்பலங்க, ஏதோ ஒரு யூகத்துல நம்பல, காரியங்களை நம்பல, விதியை நம்ம நம்பல, ஃபேட்டை நம்பல. நாம் வாக்குத்தத்தம் தருகிற உண்மையுள்ள தேவனை நீங்களும் நானும் நம்புகிறோம். அல்லேலூயா. அவர் வாழ்ந்தார் நம்மை போல, அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். இதுவரைக்கும் இன்னைக்கும் இந்த மாசம் எனக்கு அந்த வாக்குத்தத்தம் தருகிறார். சும்மா எதையோ நம்பல, நம்ம ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பல. சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்ன வார்த்தை தான் அந்த வாக்குத்தத்தம். அதை எனக்குன்னு சொல்லியிருக்கிறார். தடைகளை நீக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டோம் என்று சொல்ல 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எஸ் அண்ட் ஆமென் இன் கிரைஸ்ட் அப்படி போட்டுருக்காங்க. எஸ் அண்ட் ஆமென். வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாரா? அதுக்கு அவர் சொல்றது என்னது? எஸ், கிரீன் சிக்னல் போலாம், நீ சந்தோஷமா போப்பா. அதை இடிக்கிறது என் வேலை, நீ போய்கிட்டே இரு. எரிகோவை தகர்க்கிறது என்னுடைய வேலை, நீ என் வார்த்தையை நம்பி போய்கிட்டே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தர் நல்லவர். மனுஷனுடைய வார்த்தைகளை நம்புவது ரொம்ப ஈஸி. நீங்க இந்த அமெரிக்கா இன்டர்வியூ போனீங்கன்னா, அமெரிக்கா தேசத்துக்கு விசா கிடைக்கணும்னு வைங்களேன், அதுக்கு ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ போனீங்கன்னா ஏதோ நம்மளை அக்யூஸ்ட் மாதிரி கேட்பாங்க கேள்விலாம். இதுக்கு கரெக்டான கேள்வி கேட்டு சரியான நபர் தான் அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு சொல்லி. அதை விட கடினமானது கனடா விசா. ஆமா,
கிருமியால பாஸ்டர் எல்லா தேசங்களும் போயிட்டு வந்தாங்க. அமெரிக்கா இதுக்கு நான் போய் நின்றேன். அப்போ எனக்கு வந்து 21 வயசு. எனக்கு 21 வயசு. ரொம்ப அனுபவம்லாம் கிடையாது. இன்டர்வியூலாம் போய் நிற்கிறேன். இப்போ கேள்விகள் பயங்கரமாக அடிச்சுறாங்க, கேட்குறாங்க. Why you want to go to the United States of America? Actually, I want to study theology. இந்தியாவிலேயே காலேஜ் நிறைய இருக்கும், எதுக்கு நீங்கள் அமெரிக்கா போகணும்? எப்போ உன் நாடு நல்ல நாடுன்னு தான் போட்டு வர்றோம். இப்போ இது இன்டர்வியூ நான் வந்து இன்டர்வியூவில் ஜெயிக்கிறோம் வைங்களேன். நம்ம போய் பரிந்துரை கேட்குறோம் மனுஷனுக்கு. நம்ம ஐயா எடப்பாடிங்க என்ன சொல்லுவோம், ஐயா இதெல்லாம் பார்த்து அவர் சொல்ல, நீங்கள் போங்க, எல்லாம் கரெக்டாக நடக்கும், நீங்கள் போங்க. ஆனால் அவங்க வித்தியாசமாக நம்ம பாதுகாப்புலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் கூட போய் நிற்போம். ஆனால் நம்ம க்ரீன் சிக்னலில் சேங் ஆயிரும். ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லம் இருக்குது, அதை எவ்வளோ நம்புகிறோம் பாருங்க. இல்லையா நம்ம எப்படி போய் இன்டர்வியூக்கு எப்படி போய் அங்கே போய் இப்படி நிற்போமா, இப்படி நிற்போமா? நீ எல்லாம் சொல்கிறது அமெரிக்காக்காரன், நீ இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள. தமிழ்நாட்டுக்கு ராஜா சொல்லி அனுப்பியிருக்காரு, உனக்கு கையெழுத்து விழுந்துரும்னு. மனுஷனுடைய வார்த்தைக்கு நமக்குள்ள எங்க இருந்து தைரியம் வருதுன்னு தெரியல, அந்த தைரியம் வந்துருது. மனுஷனுடைய வார்த்தை எவ்வளவு நம்புறோம். நான் ஊர்ல நீங்க வந்து போன லாக்டவுன்ல அப்போ ஒரு பிரதர் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, பாஸ் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி ஒரு விசுவாசி எங்களுக்கு முயற்சி எடுத்தாங்க. அப்ப போய் கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உண்மையை சொன்னா நம்ம நாட்டில் பழைக்க முடியாது தெரியுமில்ல. ஆனா நம்ம உண்மையை தான் பேச முடியும். அவரும் சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு ஊழியம் கதையெல்லாம் விட முடியாது. கண்டுபிடிச்சாலும் நியூஸ் பேப்பர் போட்டுருவோம், பாதிரியார் போய் சொன்னார் அப்படின்ட்டு. என்ன நம்ம கேட்டான சூழ்நிலை வீட்டுக்கு வரணும். அவரு சொல்ல, பாஸ்டர் நீங்க உண்மையே பேசுங்க, நம்ம வாங்குவோம். உண்மையே என்ன நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் வீட்டுக்கு போனோம், குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறோம். மாமியார் வீட்டில் விருந்து மருந்தும் 3 நாளைக்கு 30 நாள் ஆனால் அப்புறம் அடுத்து வாழ்க்கை முழு செட்டி பார்க்க முடியாது. அதனால வீட்டுக்கு போகணும். அந்த பிரதர் சொன்னார், பாஸ்டர் வாங்கிடுவோம். அந்த வார்த்தையை ரொம்ப நம்புவோம். அதே மாதிரி வாங்கி கொடுத்தாருங்க. ரொம்ப அவரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன். ஜோமணி வாங்கி கொடுத்துட்டாரு. ஒரு மனுஷன் கொடுக்குற வாக்கை அவன் ஒரு டேஞ்சிபிள் மேனா இருக்கிறான், நம்ம கூட இருக்கிறான். இவன் சொல்லிட்டான், இவனுக்கு அந்த வல்லமை இருக்கு, இவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, இவனுக்கு அந்த வலிமை இருக்கிறது, இவன் அதை செஞ்சிருக்கிறான் ஏற்கனவே. அதை எவ்வளவு நம்புறவங்க. சர்வவல்லமையுள்ள தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். இதுதான் ஆவிக்குரியவங்க வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள். பூமிக்குரியவன் அவனுடைய உலக பிரகாரமான அனுகூலத்தை பார்த்து வாழ்வான். அவனுடைய சம்பளம், அவனுக்கு இருக்கிற ஆழ்பலம், அவனுக்கு இருக்கிற வலிமை, அவனுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள். நீங்களும் நானும் வாக்கு தத்துவத்தை வைத்து வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. அவங்க சொன்னார், நான் அவங்களை உங்க கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு. யோசுவா ஒரு விசுவாச வீரன், அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு ஜனங்களை நடத்தி போகிறார். அல்லேலூயா. இன்னும் தயக்கம் இருக்கும், மோசையை இப்படிலாம் நடத்தி போனார், நான் என்ன செய்ய போறேன்? கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தோட கூட இருக்கிறது. நாமே நீங்க அப்படி நடந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு நடப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தகப்பனார் இதுதான் வாழ்க்கை முழுசும் எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். நாமே நம்ம கண்டு விசுவாசிக்கிறவர்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள், வாக்கு தத்துவத்தை நம்புகிறவர்கள். அதனால அடுத்ததாக எபிரேயர் 11:30 வாசிங்க. விசுவாசத்தினாலே மதில்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆமென். முதல் வாக்கு தத்துவம். இரண்டாவது, இந்த வாக்கு தத்துவம் எனக்கு நடக்குங்கிற விசுவாசம் வேணும். வாக்கு தத்துவம் வண்டி மாதிரி, விசுவாசம் பெட்ரோல் மாதிரி. நிறைய பேர் வண்டியை வாங்கி தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஃப்ரேம் போட்டு வீட்டில் ஒட்டிக்கிற மாதிரி வண்டியை தொடச்சி வீட்டில் வச்சுருக்கோம், பழங்க. அது மாதிரி ஃப்ரேம் போட்டு நிறைய பேர் நினைஞ்சிடும், பெரிய பெரிய வசனங்கள் வாங்கி ஒட்டிக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் அப்படிங்கிற அந்த ஃபியூவல் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் போட்டாதான் இந்த வண்டி பிரயோஜனப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருச்சு. என்ன வாக்குத்தத்தம் இந்த மாசம்? தடைகளை நீக்கிறவருக்கு முன்னாடி ஒரு அப்படியா இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, சோர்வா இருக்கிறீங்க, நீங்க கேட்டீங்கன்னா ஓலாடி கூப்பிட்டு விட்டுருங்க. என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. என்ன சொல்ல போறாரு? அதான் ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சாரு, போகல.
அதனால ப்ரொமோஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா ப்ரொமோஷன் கொடுக்க போறாரு. 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்னா நான் அடுத்த மாசம் இந்த மாசத்துல இருந்து 4,000 ரூபாய் கொடுக்க போறாரா? விசுவாசம் இல்ல. வாக்குத்தத்தம் இருக்குது, அநேகர் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருக்குது, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆமென். ஆனா அதுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை போய் சுதந்திரிப்பதற்கான விசுவாசம் இல்ல. ஆனா கர்மேல் சபையா எல்லாரும் விசுவாசத்துல பலப்பட போற இந்த மாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 11 அதிகாரம் எபிரேயர்ல 33, 34 வாசிங்க. விசுவாசத்தினாலே பாருங்க எப்படிங்க, இதுக்கு என்னங்க ஏதாவது சாத்தியம் இருக்கா? ஏதாவது இருந்துச்சா? அந்நியனும் பரதேசியமாய் சுற்றிக்கிட்டு இருந்தான்னு போட்டிருக்கு ஆபிரகாமை பத்தி. இவன் எப்படி ராஜ்யத்தை ஜெயிக்க முடியும்? இவன் எப்படி பெரிய பெரிய ராஜாவை ஜெயிக்க முடியும்? ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்குள்ள மனுஷன் முகத்தை தான் பார்த்தான், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தேவன் பார்த்தா. அல்லேலூயா. மனுஷன் நம்மளை வைப்பாங்க. நீங்க ஒருவேளை பெரிய ஆளா இருந்தா அவன் பெரிய ஆள் நினைப்போம், நீங்க ஒருவேளை சாதாரண சின்ன ஆளா இருந்தா சின்ன ஆள் நினைப்பான். ஆனா நம்ம பெரிய ஆளும் சின்ன ஆளும், நம்ம வெள்ளையோ கருப்போ, நம்ம முட்டையோ நெட்டையோ, நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறவர் அவர். அல்லேலூயா. சவுல் வளர்த்தியா தான் இருந்தாரு, ஆனா அவருக்குள்ள விசுவாசம் இல்லை. தாவீது சிறிய பையனா, வாலிய பையன், 14 வயசுல போய் நிக்கிறான். ஆனா இவனுக்குள்ள இந்த விசுவாசம் அன்னைக்கு பெரிய காரியத்தை செய்தது. அல்லேலூயா. இந்த மாசம் நீங்க விசுவாசிங்க, என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க, அன்னைக்கு சிறுவ ஜனங்கள் விசுவாசித்தாங்க. யோசுவா விசுவாசித்தான், என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். மோசையோடு இருந்தேன்னு சொன்னவன், உன்னோடு இருப்பேன்னு சொன்னவன் என் கூட இருந்து இந்த யுத்தத்தை செய்வார் என்றிருக்கிற படைபலம் இந்த எரிகோவை உடைக்க போதுமானதல்ல. என்றிருக்கிற குதிரைப்படை, என்னிடத்துல மனிதர்கள் பலம், யுத்த வீரர்கள் எல்லாமே எனக்கு போதுமானதல்ல. எனக்கு ஒண்ணு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் இதை செய்வார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? முழுவதுமா விசுவாசிங்க, கம்ப்ளீட்டா, நோ ஷேடோ ஆஃப் டவுட். 1% கூட தயவு செய்து யோசிச்சுறாதீங்க. அல்லேலூயா. What is faith? Faith is not having a second thought. பிளான் பண்ணும்போது ஒரு செகண்ட் பிளான் பின்னு சொல்லுவாங்க, ஒரு செகண்ட் பிளான். வேலை மதுரை பஸ் வரலன்னா பெருநகர் பஸ்ல ஏறி இறங்கி இது திட்டமிடுதல், இது திட்டமிடுதல். ஆனால் விசுவாசத்துல செகண்ட் தாட்டே கிடையாது. அல்லேலூயா. திட்டமிடுதல்ல செகண்ட் தாட் இருக்கும், ஆனா விசுவாசத்துல ஒருவேளை இந்த வாக்குத்தத்தம் நடக்கலைன்னா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நம்ம பஸ் கிடைக்கலன்னா மாறி 2வது பஸ்ல ஏறி போவோம், ஆனா போக வேண்டிய இடத்துக்கு நாங்க போய் சேர்ந்துதான் போவோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நாம் ஜெயிக்க போகிறோம். நான் சொல்றேன், உங்கள் விசுவாசமே அவ்வளவுதான் சொல்லிட்டு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? பதறி கதறி. பாஸ்டர் சொல்லுவாங்கல்ல, விசுவாசிக்கிறவன் பதறான், சிதறான், உளறான், குழம்பான், என்னென்ன போடுகிறோம். அடுத்து வருது அதுக்கு சம்பந்தமா ஒரு பாயிண்ட். அல்லேலூயா. விசுவாசம், விசுவாசம். முழு கடலை கொந்தளிக்கும் போது சின்ன படகுல அமைதியா நின்று கொண்டு என் தேவன் இதை அதட்டுவார்னு நிக்க முடியுது பாருங்க, அதுதான் விசுவாசம். அமைதியான படகுல அமைதியா இருக்கிறது வேற, அதுல விசுவாசம். கொந்தளிக்கிற கடல் மத்தியிலும் நடுவுல தலையில வச்சு இயேசு தூங்கின மாதிரி இதை அதட்ட வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நான் உன் தடையை மாற்றுவேன்னு. இந்த மார்ச் மாசம் 31 நாளும் அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கும். யாவேஸ் சொன்னது போல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவர் என்னை காப்பார், அவர் என்னை காப்பார், அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. பாடும்ல, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. உங்க தடையை மாற்றவர் தேவன்க, மனுஷன் அல்ல. மனுஷனுடைய நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நல்லா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், ரோமர் 8:31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க, நமக்கு ஆண்டவர் உங்க சைடா எதிரி சைடா? யோசுவா கேட்டார், எப்பா நீ எங்களை சேர்ந்தவனா? நீ உங்க பக்கம் யார் இருக்கா? இருக்கிறாங்க. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கபடி விளையாடுவோம். கபடி எது செய்வோம்?
விளையாடுவோம். பார்த்துருக்கீங்களா? நானும் விளையாண்டுருக்கேன். அப்போ விளையாடும்போது என்ன செய்வாங்க, பைபிள் காலேஜ் ஒரு மேட்ச் போடும்போது ஒரு அண்ணன் இருந்தார், ஒரு ஆசீர்வாதம், பேர் வந்து ஆசீர்வாதம். ஆனால் காலேஜுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ரொம்ப சத்தம் வருவார். ஆனால் முரட்டார், வலிமையான ஆள், நல்லா கபடி விளையாடுவார். அப்போ அந்த ஆசீர்வாதம் என்னென்ன, இந்த டீமில் இழுத்து போகிறதுன்னு சண்டை போடுவாங்க. எங்கள் டீமுக்கு வேணும், எங்கள் டீமுக்கு வேணும், எங்கள் டீமுக்கு வேணும். எதுக்கு? ஒரே இதில் வந்து அந்த கபடி கபடி 50 பேருக்கு அடி, எல்லாரும் அவுட்டு. அதே போல் டாஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்தாங்கன்னாலும் கபடி தான் வரும். போகும்போது ரத்தத்தோட தான் போகணும். துண்டை தூக்கிட்டு வரும். ஆமாம், சாப்பிட்ட ஒரு 18 சப்பாத்தி, ஒரு 1 கிலோ சோறு கூட தான் சாப்பிடுவாரு. ஆட்டி வலிமையான. அதனால ஆசீர்வாதத்தை பைபிள் காலேஜில் சேப்பலில் கூப்பிட மாட்டாங்க, பாட்டு பாட பிரசங்கம் பண்ணவும் கூப்பிட மாட்டாங்க. கபடி நடும்போது ஆசீர்வாதம் எங்கள் பக்கம்ன்றவாங்க. நார்த் இந்தியன்லாம் பார்த்தா ஓடுவாங்க. வட இந்தியக்காரங்களாம் இருக்காப்பா நான் வரல. என் பட்சத்தில் இருக்கும்போது, நம்ம டீம்ல அவர் இருக்கும்போது எதுக்கு எவ்வளவு பேர் விளையாண்டாலும் பயம் இல்லை. யார் விளையாண்டுவா மிஞ்சி போனா? அந்த ஆசீர்வாதத்தை மிஞ்சினாலும் எங்க காலேஜிலே கிடையாது. அதே போல தேவனை மிஞ்சினாலும் எந்த மனுஷனும் கிடையாது. கர்த்தர் சந்திக்க முடியாத, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர முடியாத பெரிய ப்ராப்ளம் இந்த மார்ச்ல நமக்கு வர முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, அவரால் சால்வ் பண்ண முடியாத பெரிய ப்ராப்ளம், அவரால் சந்திக்க முடியாத பெரிய தேவை, அவரால் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை, அவரால் அடக்க முடியாத பெரிய கொந்தளிப்போ கடலோ நம்ம முன்னாடி இந்த மார்ச் மாசம் இருக்க முடியாது. ஏன்னா அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமே. முதலாவது என்ன பார்த்தோம்? வாக்குத்தத்தம். அடுத்தது வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற விசுவாசம். அடுத்ததாக 6வது அதிகாரம் யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. பாருங்க, யோசுவா இதுல வாஸ்தவமா சொல்லியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கோபத்தோட சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? வாயில ஒரு சத்தம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. வாயிலிருந்து ஒரு பேச்சு கப் சூப் காரவடை அப்படின்னு சில பிள்ளைகள் அடி ஸ்கூல் பிள்ளைகள் பிபிஎஸ்ல சத்தம் போடக்கூடாது. ஏன்னா எதுக்கு அப்படி சொல்லணும்? இதுல தியானிச்சு படிச்சா பார்த்தோம்னா அப்படி சொல்றாரு. இவங்க எதுக்கு பேர் போனவங்க? முறுமுறுக்கிறதுக்கு பேர் போனவங்க. எதுக்கு பேர் போனவங்க? கரெக்டா இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுகிறவர் இந்த யோசுவா பாஸ்டர். அல்லேலூயா. சொல்றாரு, நீங்க வந்து சத்துருவினால அடி வாங்கி செத்ததை விட இந்த வாயினால செத்ததுதான் ரொம்ப கரெக்டா இல்லையா? சத்துரு உங்களை கொண்டதை விட நீங்க முறுமுறுத்து மோசைக்கு விரோதமா பேசி, கர்த்தருக்கு விரோதமா பேசி, ஆசாரியர்களை உசுப்பேத்தி விட்டு அவங்களை எதையா செய்ய சொல்லி, ஆரோனை சொல்லி கழிவுட்டிய செய்ய சொல்லி நீங்க பட்ட பாடுகளுக்கு நல்லா தெரியும். இதுலயும் அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லல, மீதி அடுத்தது என்ன செய்யணும்னா, நாம் அமர்ந்து இருக்கணும், அமைதலா இருக்கணும். எதற்கு? அவர் யுத்தம் பண்ணணும்னா, ஒரு வழக்கறிஞர் உங்களுக்காக வந்து பேசுறாரு, உங்க பிரச்சனையில பயங்கரமான வழக்கறிஞர், இந்திய தேசத்துல வலிமையான, அவர் பேசினாரு உங்களுக்கு விடுதலை. அவர் பேச வந்திருக்கிறார், நம்ம கோற்றாளர்களே நீங்க நான் ஒண்ணுமே செய்யல என்ன சொல்லுவாரு? இப்போ அமைதியா, உனக்காக நான் பேசி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காசு கொடுத்து வக்கீல கூப்பிட்டு நீ நடனா வண்டி உடச்சு போகும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? அவரை கிரியை செய்யணும், நம்ம கிரியை செஞ்சோம்னா ஒண்ணு நடக்காது. சொன்ன நீங்க ஏதாவது பேசி எவனாவது ஊதி விட்டுறான், இப்படி இடியும் அப்படின்னு ஒருத்தர் ஊதி விட்டுறான் பாருங்க, நாளை காலையில் அவங்க பேர் எப்படி இடியும் எப்படி இடியும் எப்படி இடியும். லட்சக்கணக்கான பேரா பேசி 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 காலையில யோசுவா எந்திரிச்சு வெளியே பள்ளி வழங்க பார்த்தா எப்படி இடியும் எப்படி இடியும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பார்த்தாரு, இப்போ உணவும் தன் வாயால் கெடுவோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டது வாயில அமைதியா எக்காலம் தான் நல்லா தான் இருக்கு, நல்லா கிளீன் பண்ணி ஷார்ப்பா வச்சு ஊதுவோம். அதுக்கு ஒரு டைம் எதுக்கு? நீ அமர்ந்திருப்பே சாய்ந்திருப்பேன். எத்தனை பேர் அமர்ந்து இருக்க போறீங்க? லாக்டவுன் திறந்த உடனே இந்த கவர்மெண்ட் நம்மளை ஓட சொல்லுது. ரொம்ப என்ன சொல்லுது? ஓடுவா
பாஸ்டர்கள் என்ன செய்யறோம்? இந்த ஊழிய நடக்காம போச்சு, அந்த ஊழிய நடக்காம போச்சு, ஒரே ஓட்டம். ஆண்டு என்ன சொல்றாங்க? ஓடு, தொடர்ந்து ஓடுனா லிகமெண்ட் இருந்து என்ன சொல்லுவாங்க, தசை பிடிப்பு, பிறகு சவ்வு கிழிஞ்சு போயிடும். அதனால ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட்ல ஒண்ணு படுத்து தூங்கிறது இல்ல, அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பது. எத்தனை பேர் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க போறீங்க? அதுதான் வாசிக்கிற, நீங்கள் அமர்ந்திருந்து. நம்மளே யுத்தம் பண்ண அவர் தேவன், அவர் வல்லமை நமக்கு பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாங்க, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதிய. நீ கோபப்பட்டு போய் எரியோ டம்ம டம்மன்னு குத்தினா ஒரு செங்கல் வேணா உனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம அமர்ந்திருந்தோம்னா அவர் பில்டிங்கே அடிச்சு விடுவார். என்ன தடை காற்று மாசம் என்ன தடை? அந்த தடையை கர்த்தர் சமூகத்தில் அவங்க அமர்ந்து அதை நினைத்து ஆண்டவரே, இந்த தடை எனக்கு நீங்கணும். எத்தனை பேர் அமர்ந்திருக்க ஒப்பு கொடுக்குறீங்க? சொல்லுங்க. முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. இந்த ஒன்றாவது கர்த்தர் ஒரு கொட்டேஷன் தர்றாரு. இந்த மாசம் முழுசு இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதையும் முறுமுறுப்போட சொல்லக்கூடாது, அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க எங்கூட சேர்ந்து, முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. ஆமா, முழு முறுமுறுப்பு. நல்லா காடை இறைச்சியெல்லாம் சாப்பிட்டு திரும்ப பூண்டுன்ட்டாங்க. திரும்ப பூண்டு இருந்துச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு. அப்பா 10 ரூபாய்க்கு ஒரு கூட நிறைய தர்றாங்க. காடை அப்படி கிடைக்குமா? என் தேவன் எவ்வளவு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. இந்த மார்ச் மாசம் யாராவது முறுமுறுப்பீங்களா? 2020 நல்லா இருந்துச்சு, பிள்ளைங்க சொல்லக்கூடாது. 2019 சூப்பரா இருந்துச்சு. இனிதான் பெரிதானங்களை காண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலும் பெரிதானங்களை இனிதான் நான் காண போகிறேன். எப்படி ரெட்டிப்பா தருவார். அல்லேலூயா. அதுதான் யோபுக்கு இழந்து போனதில்லை, ரெட்டிப்பா தந்தார். ஆகவே இந்த மாசம் எத்தனை பேர், அதான் இந்த மாசம் 21 நாள் ஜெபம் சொல்லுவோம். எவ்வளவு நாள் ஜெபம்? 21 ஆமா, 21 நாள் மட்டுமே. 999 மட்டுமே போட்டா நீங்க போய் சிலையை வாங்குவீங்க. ஆனா நாங்க 21 நாள் மட்டுமேனா அது பெரிய நம்பரா தெரியுது உங்களுக்கு. 1ஆம் தேதி நான் ஸ்கூலா இருக்கிறேன். 999 மட்டுமேனா அது எதுக்கு வாங்குறாங்க தெரியுமா? அந்த பெண்களுக்கு ஒரு புத்தி, அந்த 1 ரூபா குறைச்சிட்டான்ல. உண்மையா நீங்க பாருங்க, சேல்ஸ்மேனுக்கு அந்த சைக்காலஜி தெரியும். 1000 ரூபான்னு போடுங்க, சே என்ன தெரியுது 999. இப்ப இன்னொரு சைக்காலஜி இருக்கு, 989 போட்டுருவாங்க. அந்த 8 வந்து அந்த 9 கொஞ்சம் குறைஞ்ச நம்பர் பாருங்க. ஆனா நாங்க 21 நாள், 21 நாளா வாங்க போற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? வாழ்க்கை முழுசுக்கு இருக்க போகுது. இந்த புடவை எத்தனை நாள் கட்டுவீங்க? வருஷத்துல 10 நாள் கட்ட போறீங்க. ஆனா இந்த ஆசீர்வாத வாழ்க்கை எத்தனை பேர் அமர்ந்திருக்க வருவீங்க? 21 நாள் தீர்மானத்தோட. எவ்வளவு நேரம்? 1 hour, 1 மணி நேரம். சாயங்காலம் ஒரு 7 to 8 வந்து ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து அடுத்த திங்கள் 8ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. அடுத்த 1ஆம் தேதி குட் ஃப்ரைடே, அடுத்த 2ஆம் தேதி சனிக்கிழமை, 3ஆம் தேதி ஈஸ்டர். கத்தபடி காரியங்கள் செய்ய போறோம். எப்ப? ஈஸ்டர் அடுத்த 2 நாளுக்கு அப்படியே அமர்ந்திருக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நீங்க முறுமுறுத்ததுனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க முறுமுறுப்பு 40 நாள் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 40 வருஷம் ஆகிவிட்டது. இந்த முறுமுறுப்பு ஆபிரகாமுக்கு 13 வருஷம், ஈசாக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 13 வருஷம் தள்ளி போச்சு. ஏன்? இந்த ஆகாரம் சேர்த்துக்கிட்டதுனால. சாராளுடைய முறுமுறுப்பு, தவறான ஆலோசனை. உங்க பிளெஸிங்ஸ் டிலே ஆகுதா? கர்த்தர் சமூகத்துல முறுமுறுக்காம காத்துருங்க. அல்லேலூயா. அமர்ந்திருங்க. அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தை யோசுவா 6:12. உடன்படிக்கை பெட்டி. யோசுவா அதிகாலம் எழுந்திருந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து. இதுதான் தேவனுடைய வார்த்தை. நான் அந்த நாள்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றிலிருந்து ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் 100 நாட்கள் பைபிள் முழுவதை வாசித்து முடிக்க போறோம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? கற்பனைகள், தேவனுடைய வார்த்தை. நாளைக்கு ஒரு 10 அதிகாரம் வாசனம்,
10, 12, 13 அதிகாரம் வாசிக்கணும். எப்படி பாஸ்டர்? ஒரு 1 hour வாசிக்க போதும். 1 மணி நேரம் டெய்லி எடுத்து வாசிக்கணும். இதிலிருந்து ஆரம்பிப்போம். 100 நாள் இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போகும்போது எரிகோ விழுந்தது. உடன்படிக்கை பெட்டி ஆசாரிகள் தூக்கி கொண்டு போகும்போது என்ன ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை அவரை கனம் பண்ணுனா என்னது? நீங்க என்னை சொன்னீங்க பாஸ்டர், உங்களை கனம் பண்றேன்னா நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை செய்தால்தான் நீங்க கனம் பண்றதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். ஆமா சிஸ்டர், செய்யுங்க அப்படின்னா அதை கனம் பண்றது. அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கிற கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிக்கணும். இந்த மாசம் முழுசும் வாசிக்கணும். 100 நாள் சேலஞ்ச் எடுத்து வாசிக்கணும். ஒரு 100 days சேலஞ்ச் மாசத்துக்கு நல்லா வாசிக்கணும். அட்லீஸ்ட் இந்த மாசத்துல புதிய பாடம் முழுசையும் வாசிக்கணும். அப்படி வார்த்தை என்ன அற்புதம் நடக்கும் நமக்கு தெரியாதுங்க. நீங்க வாசிக்க ஒரு அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க படிக்கிறது மனுஷனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்கான பட்டயம். அல்லேலூயா. இது உங்களை சுத்திகரிக்கும், உங்களை ஆசீர்வாதத்தை தகுதிப்படுத்தும், வாக்குத்தத்தத்தை நோக்கி உங்களை பயணிக்க செய்யும். ஆமென். கடைசியாக அவர்கள் செய்த காரியம் அப்படின்னு 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவுள்கள். என்ன கவனிங்க, எரிகோ இடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்ப்பரிச்சாங்களா, இடியதுக்கு முன்னாடி ஆர்ப்பரிச்சாங்களா? முன்னாடி ஆர்ப்பரிச்சாங்க. கிரிக்கெட்ல எப்ப கை தட்டுறாங்க? அந்த 6 அடியும் தாண்டி அங்கே மண்டையில உழுவுல கட்டுவாங்க. பிறகு எவனா தவறி பிடிச்சிருவான். இல்லாட்டி தோனி என்ன செய்வார், பிடிச்சி இந்த கையை வச்சு அடிச்சுட்டு விக்கெட் கீப்பர் அப்படி தட்டோம்னா இது உலக பிரகாரமான கேம் இல்லை இது. பிறகு அதுக்கப்புறம் தேர்ட் அம்பையர் என்ன செஞ்சிருவாரு, அம்பையர் சொல்லிடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? டிவியில பார்க்கணும், தேர்ட் அம்பையர் ஜூம் பண்ணி பார்த்து சொன்னாதான் அவுட்டா 6 நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே மூஞ்சி எப்படி இருக்கு, இஞ்சி குரங்கு மாதிரி ஒருத்தர் ஸ்டெப் எடுத்து அம்பையரை பற்றி இருக்கீங்க செத்து நினைக்கிறேன். அப்படி வெளியில விளையாண்டு ஸ்டெம்ப் ஒரே குத்து அம்பையரை செத்து விட்டாரு கிரவுண்ட்ல. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு தேர்ட் அம்பையர் நிறைஞ்சு இந்த குரங்கு மாதிரி ஆயிடும். அதில் போட்டு ஜூம் பண்ணி பார்ப்பாங்க, உண்மையாகவே பாலை கரெக்டாக விக்கெட்டில் அடித்தானா இல்லை அப்படியே இது பண்ணாங்க. வெற்றி கிடைச்சிச்சா கிடைக்கலன்னு பார்த்துட்டு சந்தோஷப்படுறது உலக பிரகாரமான கேம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த ஆவிக்குரிய ஜீவனில் வெற்றி பெறுவதற்கு முன்பதாகவே மகா ஆரவார சத்தத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா, பிப்ரவரி மாதம் செஞ்சதுக்காக நன்றியுள்ள வரியத்தோடு இருக்கிறோம். ஆனால் இந்த மாசம் கிடைக்க போற வெற்றிக்கு முன்னாடி நன்றி செலுத்தி வந்திருக்கிறோம். ஏன்னா வெற்றி தரப்போகிறா. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இந்த மகா ஆரவாரம்னா என்னன்னா, ஆண்டவர் அமைதியா இருக்கு நேரங்களே சொல்லிட்டாரு, அமர்ந்திருக்கிறது சுற்றி வரணும்னு சொல்றாரு. எதிரிகளுக்கு நீங்க சொல்றது தெரியக்கூடாது, சத்தமா பாடி கர்த்தரை துதிங்க. காலையில் உங்க வீட்டில் துதி சத்தம் கேட்டா சாத்தா ஓடி போவான். நிறைய பேர் வீட்டில் அதிகாலையில் துதி சத்தம் இல்லை. நம்ம அதிகாலையில் ஃபேன் சத்தம் தான் கேட்குது. என்ன சத்தம் கேட்கும்? சில உள்ளதெல்லாம் பார்த்தா சதன் ரயில்வேட்ட வாடகை எடுத்த மாதிரி என்ன செய்யுது, புதிய மதுரை 10 ரூபா ட்ரெயின் போனது, இதனால உங்க வாடகை எடுத்துக்காக மாதிரி சத்தம் கேட்குது. எப்படி இப்படிலாம் போய்கிட்டு அதிகாலையில் என்ன சத்தம் கேட்கணும்? மகா ஆரவார சத்தம், மகா ஆர்ப்பரிப்பு. ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆரம்பிக்கிறேன். இங்கே நம்ம ஆர்ப்பரிப்பு ஒவ்வொரு நாளும் நீங்க ஆராதிச்சு பாருங்க. அந்த நாள் நீங்க சந்திக்கிற எரிகோ உங்களுக்கு முன்பாகவே இடிந்து விழுந்திருக்கும். ஏனென்றால் தடைகளை நீக்குகிறவர் எங்கள் முன்பாக நடந்து போகிறார். எழுந்திருந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டோங்க. அடுத்து நமக்கு தேவை விசுவாசம். அடுத்து நமக்கு தேவை அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பது. அடுத்து நமக்கு தேவை அவருடைய வார்த்தையை தியானிப்பது, உடன்படிக்கையை கனம் பண்ணுவது.